இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1008 சிவன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் முறையாக அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1008 சிவன் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து 16 கிலோமீட்டரில் அரியனூருங்கிற ஊரில் தான் இருக்குது. இந்த அரியனூருங்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சமலைங்கிற மலையில் தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா மொத்தம் 1008 லிங்கம் வந்து இந்த கோயிலில் இருக்குது. 1007 சிறிய லிங்கங்களும் ஒரே ஒரு பெரிய லிங்கத்தோடு சேர்த்து மொத்தம் 1008 லிங்கம் இருக்குது. அதேமாரி 1008 நந்தி சிலையும் இருக்குது. பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா 1007 சிறிய லிங்கமும் ஒரே ஒரு பெரிய நந்தி பகவானும் இருக்கிறப்பல அதுமாரி தான் வடிவமைச்சிருக்கிறாங்க. இது விநாயக மிஷன்கிற தனியார் அமைப்பினால் உருவானதாக சொல்கிறாங்க. அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1008 லிங்கமும் பார்த்திங்கன்னா ஓம் வடிவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிவன் வந்து ஓம் வடிவில் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. இது வந்து பார்வை நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா 7:30 to 12:30 மணி வரையிலும், சாயந்தரம் பார்த்திங்கன்னா 4 to 8 மணி வரையிலும் ஓப்பனில் இருக்குது. இது வந்து இந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பெரிய சிவன் கருவறையில் இருக்க சிவன்லிங்கத்தை பார்க்குறதுக்கு மட்டும் இந்த டைமிங். இந்த 1007 லிங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து டைமிங் கிடையாது, நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த சிவன்லிங்கத்தை தவிர வேறு என்னென்ன கோயில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அறுபடை முருகன் கோவில் இருக்குது. 6 விதமான முருகன் கோவில், திருச்செந்தூர் அதுமாரி முருகன் கோயில் சிலைகளை வச்சு அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே பார்க்கலாம். அப்புறம் அம்மன் கோயில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மலையிலேயே இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா 1008 லிங்கம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. இதை விட்டிங்கன்னா சொல்லி ஃபால்ஸ் பக்கத்தில் கோடிலிங்கம்ங்கிற அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய லிங்கத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சேலத்தில் இல்லை இந்த 1008 லிங்கம் இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் ஒரே இடத்துல இத்தனை சிவலிங்கத்தை பார்க்க முடியும். வேறு எங்கேயும் பார்த்திங்கன்னா இவ்வளோ சிவலிங்கத்தை பார்க்க முடியாது. இது நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 3 hours 2 hours ஆகும் இந்த மொத்த லிங்கத்தையும் சுற்றி நடந்து பார்க்க. அதே வந்து 2 வீலரில் போனீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்கலாம். இந்த 1008 சிவலிங்கமும் பார்த்தீங்கன்னா வட்ட வடிவில் தான் இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா மலையை சுற்றி தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு டைமிங் ஆயிரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற கோயிலில் சிவலிங்கத்தை வந்து பக்கத்தில் போய் பார்க்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தை பக்கத்துலேயே பார்க்கலாம். அது ஒரு மனதான ஃபீலை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும். நீங்கள் தியானம் பண்ணணும்னா தியானம் பண்ணலாம். இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா சேலத்தில் தான் இருக்கான சேலத்தில் இருக்கவங்க நிறைய பேர் இந்த கோயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து போகிறது வந்து அவ்வளோ சீக்கிரமாக யாராலையும் போக முடியாது. சிவன் நினச்சா மட்டும்தான் போக முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்களே பார்த்தோன்னா பல வாட்டி போகணுன்னு நினச்சி போக முடியல, இப்போ தான் போயிருக்கிறோம். அதனால் சிவன் கோயில் போகணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சேலம் போகிறவங்க இந்த கோயிலில் வந்து மறக்காமல் போய் பாருங்கள். மனசுக்கு நிம்மதியும் கொடுக்கும், அமைதியும் கொடுக்கும், சிவபெருமானை பார்த்து சந்தோஷத்தையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட கோயில் தான் இந்த 1008 சிவன் கோயில். நாங்கள் போகும்போது டைமில் பார்த்திங்கன்னா மெயின் கருவறை வந்து திறக்கல, அந்த டைமிங் போனோம், அதனால் பார்க்க முடியல. நீங்கள் போகிற டைமிங் ஃபாலோ பண்ணி கரெக்டாக டைமிங் சொல்லியிருக்கேன், அது தகுந்தாப்புல போய் கருவறையில் இருக்க சிவபெருமானையும் பார்த்துட்டு வாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இந்த சிவலிங்கத்துக்கு கொஞ்சம் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்காங்க. நாங்கள் போகும்போது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ முடிஞ்சுதான் என்னன்னு தெரியல. எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு வீடியோ பார்க்குறவங்க போயிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா 1008 சிவலிங்கம் இருக்குது. ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேர் வச்சு அழைக்கப்படுறாங்க. ஒவ்வொரு அவதாரமாக வந்து கருதப்படுது. நீங்கள் ஒவ்வொரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேரால் சிவபெருமான் கோயில் சிவன் கோயில் இருக்கும். அந்த மொத்த சிவனையும் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தால் ஒரே நாளில் வழிபடலாம். அது ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும், உங்களுக்கு பலத்தையும் கொடுக்குன்னு சொல்லலாம், நிம்மதியும் கொடுக்குன்னு சொல்லலாம். அதனால் வந்து சேலம் வரவங்க மறக்காமல் இந்த 1008 லிங்கம் சிவன் கோயிலை வந்து மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற பயனுள்ள வீடியோ வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.